அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. இந்த பாடல் வரிகளை திரும்பி பாட போகிறோம். நம்ம பாடினோம், பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு. ஆமேன். நான் பார்த்தேன் யாராவது கொஞ்சம் சிரித்து நல்லா பாடுறீங்களா அப்படின்னு. இப்போ நம்ம அந்த சந்தோஷத்தோடு பாட போகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், பூரிகை இல்லை, எக்காலம் இல்லை, எதுவுமே இல்லை, சும்மா எப்படி பாடுறதுன்னு. ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய ஆயுதம், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நம்மளுடைய வாய் தான். ஆமேன். அந்த நாவில் நல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்க பாடினா ஜெயந்தான். ஹல்லேலூயா. we praise your name. பூரிகை ஊதிடுவோம் புன்னகை சிரிச்ச முகத்தோடு ஆண்டவரை மகிழ்ச்சியா பாடி எக்கால தோனியோடு பூரிகை. ஹல்லேலூயா. ஆமென். எதிரியை துரத்திடுவோம் எக்கால தோனியோடு. எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார்.
துதிக்கிறோம் அப்பா. ஆனந்த கரிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. நீதானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவே. நீதானே துணையானீர், உம் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த போற்றி புகழ்கிறே. முழங்கிடுவேன் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்பேன். முழங்கிடுவேன் முற்றிலுமாய் ஜெயமெடுப்பேன். ஊரிலை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு. எக்கால தொனியோடு. ஹalleluya. எப்போ நம்ம ஜெயம் எடுக்கிற நேரம் நம்ம ஆண்டவரை சத்தமாக பாடி துதிச்சிட்டோம்னா, இல்லை இங்கே உட்காந்து உங்கள் பிரச்சனைகளை குழப்பங்களை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஜெயம் எடுக்க முடியாது. ஆண்டவர் நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆயுதம், நம்ம வாயில் கொடுத்துருக்கிற பெரிய ஆயுதம் அவர் துதிக்கிற துதி. ஆமேன். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் வாழ்க்கையில் அவர் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது, ஆனால் எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுக்க காரணம் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரை துதிக்கிறவராக இருந்தார். ஆமேன். ஒரு பாடலை பாட போகிறோம். என்னை அழைத்தவரே, என்னை நடத்தினீரே, உங்கள் கரம் இருக்க பயம் இல்லையே. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை உயர்த்த போகிறோம். உங்க கரம் இருக்க பயம் இல்லை.
ஹalleluya. அந்த அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தோடு பாடினீங்களா? அவரோட கரம் எனக்கு இருக்கு, எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, கலக்கம் இல்லை. ஆமேன். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவரை பாடினா என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கூட வாசித்து பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தினாங்களோ அங்கெல்லாம் ஜெயம் எடுத்தாங்க. ஆமேன். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம சூழ்நிலைகள் மாறும்போது, பலவீனங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுறதே நம்ம துதிக்கிற துதியை தான். நம்ம துதிக்கிறதை நிப்பாட்டிடுவோம், ஜெபத்தை நிப்பாட்டிடுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கெல்லாம் ஒரு வசனத்தை நினைவு கூறணும்னா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எப்போல்லாம் அவங்க வாயை திறந்து பாட ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவங்களுக்கு ஜெயம் எடுத்து கொடுத்தாரு. ஆமேன். இன்றைக்கி நம்ம பாடும்போதே நம்மளுடைய பலவீனங்கள், அந்த நம்பிக்கை, அவருடைய கரம் எனக்கு இருக்குது, அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறார், எதிர்கால எல்லாவற்றையும் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்கள் ஜெயம் எடுத்துட்டீங்க. பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
பாடலை பாட போகிறோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணையா இருப்பதினால் நான் எதற்கண்டும் எழும்பிடும் பயப்பட மாட்டேன். ஆமென். Thank you, Jesus. எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர்.